நம்ம சேலம்ல ஓமலூர்ல ஆன் ரோட்ல அதுவும் ஹைவே ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைவே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் இருக்கு, சுற்றியும் வீடுங்க இருக்கு. இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு பிளாட் வேணுமா? நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா 35 ஃபீட் பிரம்மாண்டமான தார் ரோடு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வாட்டர் மற்றும் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் தேங்கி நிற்காத அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் ட்ரைனேஜ் அமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பிளாட்டுக்கும் பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரிஞ்ச 3 phase EB லைன் எடுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் பார்த்தீங்கன்னா CCTV கேமரா நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா DTCP மற்றும் ரெரா அப்லோட பண்ணி கொடுத்துருக்கோம். DTCP மற்றும் ரெரா அப்லோடுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு 90% லோன் பண்ணிக்கலாம். வீடு கட்டுமா இருந்தால் அவங்களுக்கு 80% லோனு நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். இப்போ நம்ம நிற்கிற பிளாட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 12 lakhs மட்டும்தாங்க. நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஓமலூர் டு மேச்சேரி ஹைவேல ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு ஓமலூர்லேருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்லேயே நம்ம சைட் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்டு பக்கத்தில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஏர்போர்ட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓமலூர் ஜங்ஷன் இருக்குது. அடுத்து நம்ம மேச்சேரி போகிற ரூட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் JSW கம்பெனி இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் பஞ்சிக்காளிப்பட்டியில் தான் நம்மளோட சைட்டு அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.